பண்ணையார் ஒருவர் தன் பண்ணையில் விளைந்த வாழை மரத்திலிருந்து சுமார் 100 பழங்கள் உள்ள பெரிய வாழைத்தாற்றை அறுத்தார். தன் வேலைக்காரனை அழைத்து, இந்த வாழைத்தாற்றை கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துவிட்டு வா என்றார். வேலைக்காரனும் அவ்வாறே செய்தான். அன்றிரவு பண்ணையாரின் கனவில் தோன்றிய இறைவன், நீ அனுப்பிய ஒரு வாழைப்பழம் கிடைத்தது என்றார். திடுக்கிட்ட பண்ணையார், இறைவா, நான் 100 பழங்களையல்லவா அனுப்பினேன் என்றார். இறைவன், இல்லை, ஒரு பழம்தான் எனக்கு வந்து சேர்ந்தது என்றார். விடிந்ததும் பண்ணையார் வேலைக்காரனை அழைத்து, நான் கொடுத்த வாழைப்பழங்களை முழுமையாக கோயிலில் கொண்டு சேர்த்தாயா என்றார். அவன் ஆம் என்றான். பண்ணையாருக்கு கோபம் வந்துவிட்டது. அவர் வேலைக்காரனை வேகமாக அறைந்தார். உண்மையைச் சொல், இல்லையென்றால் அடித்தே கொன்றுவிடுவேன் என்றார். அவன், உண்மையைச் சொல்லிவிடுகிறேன், வழியில் ஒருவன் பசியாயிருக்கிறது என்றான். நான் பரிதாபப்பட்டு அவனுக்கு ஒரு பழத்தை கொடுத்தேன், மீதமுள்ள எல்லா பழத்தையும் கோவிலுக்கு கொடுத்து விட்டேன் என்றான். பண்ணையாருக்கு புரிந்துவிட்டது. ஏழைக்கு கொடுத்த பழமே இறைவனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. கோயிலுக்கு கொடுத்த பழம் சேரவில்லை. கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு நீ ஏதாவது கொடுத்தால் அது ஏழைகளுக்கு போய் சேராது. ஏழைகளுக்கு நீ ஏதாவது கொடுத்தால் அது இறைவனிடம் போய் சேர்ந்துவிடும். கோயிலில் போய் கொடுப்பதும் ஏழைகளுக்கு கொடுப்பதும் ஒன்றா என்று சிலர் கேட்கலாம். ஏழைகளின் வயிறு அஞ்சல் பெட்டி. இறைவனுக்கு அனுப்ப வேண்டிய கடிதத்தை இதில் போட்டால் இறைவனுக்கு போய் சேர்ந்துவிடும். ஏழையின் சிரிப்பில்